இனிய காலை வணக்கம். நான் உளவதி தில்லத்தேவன் லண்டனிலிருந்து. பொறிச்சொல் கடி 804. இலங்கையில் நாங்கள் வாழுங்காலத்தில் வீடு நாய்களை வளர்ப்பார்கள். அப்போது அந்த நாய் சில வீடுகளுக்கு போய் நாங்கள் வாசலில் நின்றால் இவ்விடம் போல் அல்ல. அந்த காலத்தில் டெலிஃபோன் அடித்தோ அல்லது வீட்டு வாசலில் மணி இருப்பதில்லை. நாங்கள் படலையில் நின்று கூப்பிடும் பொழுது நாய் குலைத்து கொண்டு வரும். அப்படி வரும்போது சில வேளைகளில் சிலருக்கு நாய் கடித்து அதனால் பல பிரச்சனைகள் ஏற்படுவது வழக்கம். அங்கு பாம்பு கூடுதலாக இருக்கிறது நம் நாட்டில். அந்த பாம்பு ஆக்களை கடித்து நஞ்சேறி இறந்தவர்களும் இருக்கிறார்கள், வைத்தியம் பார்த்து பிழைத்தவர்களும் இருக்கிறது. கடிக்கும் என்ற வகையில் பாம்பு கடிக்கும், நாய் கடிக்கும், இவற்றை கூறலாம். அதே போல் நாம் கடித்து மென்று உணவுகளை சாப்பிடுவது எமக்கு சிறப்பு. நான் கடித்து சாப்பிடுவதற்கு எமது பற்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் படித்து அரைத்து சாப்பிட முடியும். அதே போல் அச்சம், வியப்பு, அரை, இன்பம், கடுமை, ஒளி, கூர்மை, சிறப்பு, சிறுகொடி, புதுமை, மிகுதி, விரைவு, திருமணம் இவையெல்லாம் இந்த கடி என்ற சொல்லுக்கு வருகிறது. நாம் பாம்பை கண்டால் அச்சமடைவோம், நாய் குறைத்து கொண்டு விட்டால் அச்சமடைவோம், இரவில் ஏதாவது சத்தம் கேட்கும் அல்லது யாராவது தெரியாமல் வந்துவிட்டால் நாங்கள் பயந்து அச்சப்படுவோம். அதே போல் திடீரென்று ஒருவர் சொல்லாமல் தூர தேசத்திலிருந்து அல்லது எமக்கு பிடித்தவர்கள் வந்துவிட்டால் நாங்கள் வியப்படைவோம். அதாவது கடி என்ற சொல்லு வியப்படைவோம். இதனால் இன்பம் அடைவோம். இன்பம் என்ற சொல்லும் இருக்கிறது. சிறு கொடிகளை டென்மார்க்கில் நாங்கள் சின்ன கொடிகள் இருக்கும். எமது வீட்டில் ஒருவருக்கு பிறந்த தினம் என்றால் வீட்டு அந்த வாசலில் எல்லாம் அந்த கொடிகளை குத்தி வைத்திருப்போம். அதே போல் சாப்பாட்டு மேசையிலும் கூட அந்த கொடியை நாங்கள் வைத்து விட்டு தான் சாப்பிடுவோம். அதாவது அந்த பிறந்த தினம் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த கொடியை வைத்து சாப்பிடுவது வழக்கம். நான் சாப்பிடும் சாப்பாடுகளை மிகுதி வைக்காமல் சாப்பிட வேண்டும். இன்றைய நாட்களில் பொருட்களின் விலை அதிகம். பலர் உணர்வில்லாமல் கஷ்டப்படும் வேளையில் நாங்கள் அதனை மிச்சப்படுத்தி எறிவது கூடாது. சனிக்கிழமை அன்று அதாவது சர்வதேச சினமாக இந்த சாப்பாடு இதுகள் கூடுதலாக குப்பை கஞ்சல் அதற்குரிய நாளாக இருந்தது. நன்றி, வணக்கம்.